ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிறவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரமோவை பார்க்கல வாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு பைரவி அவங்களோட வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போயிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. என் வாழ்க்கையே போச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா அப்பா இருந்துட்டு, இங்கே பாரு பைரவி அழுகாதுன்றாங்க, என்னுடைய வாழ்க்கையே போயிடுச்சுமான்றாங்க. போய் போய் அப்படிப்பட்ட ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணிட்டு தினம் தினம் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன்றாங்க. இன்னைக்கு என் வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியாயிடுச்சுன்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க. நீ அழுகாத, எல்லாம் பார்த்துக்கலான்றாங்க. இவ்வளோ நடந்த பிறகு என்னத்தம்மா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்றாங்க. இனி எதுவும் பண்ண முடியாது. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஆறுமுகம் இருந்துட்டு, "அம்மா பைரவி என்னை விட்டு போயிட்டா. ஆறுமுகம் நீ பண்ண தப்பு. ஏன்னா, நீ பண்ணதுனால தானே அவ வீட்ட விட்டு போனான்றாங்க. நான் அவ்வளோ தூரம் சொல்லியுமே கேட்காம, இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணி வச்சிருக்க. ஏன் ஆறுமுகம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க நீன்றாங்க. நான் சொல்றத கொஞ்சம் காது குடுத்து கேட்டிருந்தா, இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனையே வந்திருக்காதுன்றாங்க. தேவையில்லாம விஷயம் பண்ண போய் இப்படி ஆயிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே ஃபீல் பண்ணிட்டு, இல்லம்மா எனக்கு பைரவி வேணும். இனி பைரவி உனக்கு கிடைப்பான்றதெல்லாம் ரொம்ப உறுதியா என்னால சொல்ல முடியாதுன்றாங்க. ஏன்னா, உன் மேல அவ நம்பிக்கை வச்சா. ஆனா வச்ச நம்பிக்கைய நீ சுக்குநூறா உடைச்சுட்ட. இனி அவ உன்னை ஏத்துப்பா, உன் கூட சேர்ந்து வாழுவான்ட்டு எந்த நம்பிக்கையில நீ இருந்துகிட்டு இருக்க சொல்லு? ஒரு நம்பிக்கையும் நீ வச்சுக்காத, சரியா? ஏன்னா, இனிமேலும் அவ உன் கூட சேர்ந்து வாழ மாட்டா. அவ்வளோதான் என்னால சொல்ல முடியும்ன்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ நீ தான் பண்ணிக்கணும் ஆறுமுகம்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மாவும் போயிடுவாங்க. ஆறுமுகம் இனி பைரவி கிடைக்க மாட்டாளான்னு ரொம்ப ஏக்கத்தோட இருப்பாங்க. சஞ்சய் இருந்துட்டு, "பாத்தியா, தேவையில்லாம வேலை பண்ணி இன்னைக்கு நீயே மாட்டிக்கிட்ட. சொன்னேன்ல பைரவி உனக்கு நிலைக்க மாட்டான்ட்டு. இப்ப பாத்தியா உன்ன விட்டு போயிட்டா. இனி பைரவி எனக்கு தான்ட்டாங்க. டேய் உன்ன" அப்படின்றாங்க. "உன்னால என்ன பண்ண முடியும்டா? இனி ஒண்ணும் பண்ண முடியாது உன்னால. நானும் பைரவியும் இனி சந்தோஷமா இருக்க போறோம். கல்யாணம் பண்ணிட்டு அத பார்த்து வயிறு எரிஞ்சு சாகுடா" அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஆறுமுகம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இந்த ப்ரோமோவ முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு ட்விஸ்ட் வரப்போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.